அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் 19ஆம் தேதி முழு உலகத்திலும் மனிதநேய தினமாக கொண்டாடப்படுகிறது. மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு மனிதனை வாழ வைத்தானோ அவன் மனித சமுதாயத்தையே வாழ வைத்தவன் போன்றவனாவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். நிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தம்முடைய சகோதரனினுடைய ஒரு தேவையை நிறைவு செய்வதற்காக அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றானோ, அதற்காக வெளியேறி செல்கின்றானோ, அந்த துன்பத்தை நீக்குகிறானோ, அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக கியாமத்துடைய நாளில் ஒரு துன்பத்தை அல்லாஹ் அவருக்கு நீக்கி வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இயலாதவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியனை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே 2 பெண்கள் அங்கே இருந்தார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆடுகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்ன தாங்கள் இங்கே நிற்கிறீர்கள், என்ன விஷயம்? இங்கே நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். யாரோ நின்று கொண்டிருக்கிறார்கள், நமக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் நம்ம வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. யாரும் இல்லாத இடத்திலே 2 பெண்கள் தனியாக ஆடுகளை வைத்துக் கொண்டு நின்றிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தேவை, எதுவும் தேவை இருக்கிறதா என்று கேட்பது ஒரு நல்ல ஒரு குணமாக, மனிதநேய பண்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய ஆட்டு இடையர்கள் அவர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு முதலில் தண்ணி கொடுக்க விடுவார்கள், பிறகு அப்படியே விட்டு சென்று விடுவார்கள். அதற்கு அடுத்துதான் நாங்கள் போய் தண்ணீர் புகட்ட வேண்டும். ஆனால் அவர்களுடைய ஆடு தண்ணீர் குடித்து அந்த தொட்டில் காலியாகி விட்டது. இப்பொழுது நாங்கள் தண்ணீர் இறைக்க வேண்டும், எங்களால் தண்ணீர் இறைக்க முடியாது, தண்ணீர் இறைக்கக்கூடிய வாளி மிக பெரிதாக இருக்கிறது, எனவே அதை எங்களால் இழுக்க முடியாது என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி நான் இழுத்து தருகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் இறைத்து அந்த தொட்டியை நிரப்பி வைத்தார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. இங்கே இயலாத 2 பெண்களுக்கு, எந்த ஒரு உதவியும் இல்லாத, யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய, தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 பெண்களுக்கு இங்கே அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் இதுதான் மனிதநேய பண்பு. யாரோடு இருக்கிறார்கள், நமக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று எதுவும் கண்டுகொள்ளாமல் செல்லவில்லை. நம்மால் முடிந்த ஒரு சின்ன உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதநேய பண்பை நாம் இங்கு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸி அஹப்பு இலல்லாஹி வ ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி.
மனிதர்களில் அல்லாஹ்விற்கு பிரியமானவர் யார், அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் எது என்று கேட்டார். அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் என்ன, அல்லாஹ்விற்கு பிரியமான மனிதர் யார்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி தஆலா அன்ஃபஉஹும் லின்னாஸ். ஜனங்களில் யார் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக நடந்து கொள்கிறானோ, யார் ஜனங்களுக்கு பிரயோஜனம் தருகின்றானோ, பிற மக்களுக்கு பிரயோஜனமாக நடந்து கொள்கிறானோ அவன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவன் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஹப்புல் அமால் இலல்லாஹி தஆலா சுரூரத்துன் சுரூருன் ததுகுலுஹு அலா முஸ்லிமின் அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன் அவ் தக்லி அன்ஹு துன்யா அவ் ததுருதி அன்ஹு ஜுவான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நிரப்புவது. யார் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு மனிதன், பிரியமான அமல் எதுவென்று சொன்னால், பிற சகோதரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நிரப்புவது, அல்லது அவனுடைய ஒரு கடனை அடைப்பது, அல்லது அவனுடைய தேவையை நிறைவேற்றுவது. இது அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் என்பதாக சொன்னார். அப்போ பிறர்களுக்கு பிரயோஜனமாக நடந்து கொள்வது, பிறர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது, பிறர்களுடைய கடனை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு ஏதாவது முடிந்த உதவிகளை செய்வதுதான் சிறந்த அமல். அப்படி செய்யக்கூடிய மனிதன் தான் அல்லாஹ்விற்கு பிரியமான மனிதன், பிரியமான அமல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இபாதத்துகள் மட்டும், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ரு, திலாவத் போன்ற வணக்கங்கள் மட்டும் வணக்கம் அல்ல, இவைகளும் ஒரு வணக்கம். இவைகளுக்கும் அல்லாஹ் நற்கூலிகளை தருவான், நாளை மறுமையில் கவலைகளை நீக்குவான், சுவனத்திலே நுழைய செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தட்டி கேட்பது கூட ஒரு இபாதத்து தான், அது கூட ஒரு உதவிதான். நம்மால் ஒரு சகோதரனுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்கிறான், அந்த இடத்துல நாம் தட்டி கேட்டோம் என்று சொன்னால், அவன் அந்த தீங்கை இன்னொரு மனிதனுக்கு செய்ய மாட்டான் என்று சொன்னால், அந்த இடத்துல நாம் தட்டி கேட்க வேண்டும். ஏன் இந்த தப்பு செய்கிறாய், ஏன் அவனுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்கிறாய் என்று நாம் தட்டி கேட்க வேண்டும். இதுவும் ஒரு சகோதரனுக்கு உதவக்கூடியதாக, ஒரு சகோதரனுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. கொடியோன் அபூஜஹல், அவன் ஒரு அனாதை சிறுவனுடைய சொத்தை வைத்திருந்தான். அப்பொழுது அந்த சொத்தை கேட்பதற்காக அந்த அனாதை சிறுவர் அபூஜஹலிடத்திலே செல்கிறார். அபூஜஹலே, நான் மிகுந்த ஏழ்மையில் இருக்கிறேன், மிகுந்த வறுமையில் இருக்கிறேன், உடுத்துவதற்கு உடையும் சரியில்லை, உண்ணுவதற்கு உணவும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லது என்னுடைய சொத்தை திருப்பி தந்து விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூஜஹல் கடும் கோபத்திலே அந்த சிறுவனை நெஞ்சிலே கையை வைத்து தள்ளி துரத்தி அனுப்பிவிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த அபூஜஹலுடைய நண்பர்கள் சொன்னார்கள், ஓ சிறுவனே, நீ முகம்மதை போய் பார், முகமது நபியை போய் பார், போய் பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல தீர்வை அவர் கொடுப்பார் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் எதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் என்றால், இந்த சிறுவன் போய் கேட்பான், முகமது அபூஜஹலிடத்திலே வருவார், அபூஜஹல் முகம்மதை அடிப்பார், அபூஜஹலுக்கும் முகமதுக்கும் பிரச்சனை ஏற்படும், முகமது கேவலப்படுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த சிறுவன் போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டான், முகமது நபி அவர்களே, இது போன்ற விஷயம், அபூஜஹல் என்னுடைய சொத்தை வைத்திருக்கிறார், எனக்கு உதவி செய்வதில்லை, கேட்டால் என்னை துரத்தி அனுப்பிவிட்டார் என்று சொன்ன பொழுது, சரி வா, நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அபூஜஹலிடத்திலே வந்தார்கள். அபூஜஹலிடத்திலே வந்தவுடன், முகமது நபியை பார்த்தவுடன் அபூஜஹல் எழுந்து நின்று வரவேற்று, வாருங்கள் முகமதை, வாருங்கள் என்பதாக வரவேற்றான். இந்த சிறுவனுடைய சொத்து தங்களிடத்தில் இருக்கிறது, அவனுக்கு தாங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன், சரி நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி உடனடியாக உதவிகள் செய்தான். அபூஜஹல் உடனடியாக உதவி செய்தான். எந்த அபூஜஹல் தர மறுத்தானோ அந்த அபூஜஹல் உதவி செய்தார். பிறகு நாயகமும் அந்த சிறுவரும் சென்றதற்கு பிறகு அபூஜஹலிடத்திலே கேட்டார்கள் அவனுடைய சகாக்கள்,
என்ன அபூஜஹலே, நீ மதம் மாறிவிட்டாயா? முகமது இடத்துல நீ சண்டை போடுவாய் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் நீ அவர் கேட்டதை கொடுத்து அனுப்பி விட்டாயே என்று சொன்ன பொழுது அப்பொழுது அபூஜஹல் சொன்னான், நான் மதம் மாறவில்லை, முகமதை பார்த்தவுடன் எனக்கு பயம் வந்து விட்டது. அவருடைய முதுகிற்கு பிறகு 2 ஈட்டிகள் நின்று கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. அது எங்கே என்னை குத்தி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். எனவே அவர் கேட்டவுடன் நான் உதவியை செய்து அனுப்பி வைத்து விட்டேன் என்பதாக அபூஜஹல் சொன்ன அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நம்ம கண்ணியத்திற்குரியவர்களே, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை போட்டான். அந்த எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை போட்டான். கேட்ட மாத்திரத்திலே கொடுத்து விட்டான். இதே போல நாம் இஹ்லாஸான எண்ணத்தோடு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை போடுவான். எனவே யாராவது தவறு செய்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு அநீதம் செய்கின்ற பொழுது நாம் நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு தட்டி கேட்டு நியாயத்தை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தட்டி கேட்பதற்காக செல்கிறார்களோ, பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று செல்கிறார்களோ, ஒரு அடி எடுத்து வைக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்வான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேவையற்றவர்களை பார்த்து பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை, இயலாதவர்களை பார்த்து, எங்கே இயலாதவர்கள் முடியாதவர்கள் இருக்கிறார்கள், வயோதிகள் இருக்கிறார்கள், பெண்கள், ஏழ்மை நிலையிலே உள்ள பெண்கள், அதாவது விதவை பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நல்ல பண்பாக, குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு சிறந்த ஒரு பண்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பார்வையற்ற ஒரு மூதாட்டி பெண், அவர்களுக்கு மாதந்தோறும் கோதுமை மாவு மற்றும் பேரிச்சம்பழங்களை கொண்டு போய் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தேவையான அந்த உணவு வகைகளை கொண்டு போய் கொடுப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத் நடந்து விட்டது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பொறுப்பிற்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உதவிகளை நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக யாருக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து உதவிகள் சென்றதோ அதையெல்லாம் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த மூதாட்டிக்கு நாமே சென்று நேரடியாக உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உதவி செய்தார்கள், அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மூதாட்டிக்கு அதே போல கோதுமைகளையும் பேரிச்சம்பழங்களையும் கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். கொடுத்தவுடன் அந்த கண் தெரியாத பார்வையற்ற மூதாட்டி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பேரிச்சம்பழத்தை பிரித்தார்கள். பிரித்தவுடனே கேட்டார்கள், என்ன உமது சகோதரர் மௌத்தாகிவிட்டாரா? அமாத்த சாஹிபுக்க, உன்னுடைய சகோதரர் மௌத்தாகிவிட்டாரா என்று கேட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உமா அதராக்கி, இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன பொழுது, ஜீதனி பித்தமர் வலம் தன்சி மின்ஹுன்னவா, நீங்கள் பேரித்தம்பரத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை தாங்கள் நீக்கவில்லை. ஆனால் உன்னுடைய சகோதரர் இருந்தாரே அபூபக்கர் அவர்கள் எனக்கு பேரிச்சம்பழம் கொண்டு வருவார்கள், எனக்கு கண் தெரியாது, நான் எடுத்து அப்படியே சாப்பிட்டு விடுவேன் என்று அவர்கள் எனக்காக அவர்கள் எல்லா பேரிச்சம்பழங்களில் இருக்கக்கூடிய விதையை நீக்கி பேரித்தம்பழத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் அந்த விதையை நீக்கி அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு வருவார்கள். தாங்கள் அப்படியே கொண்டு வந்திருக்கிறீர்களே, எனவே நான் புரிந்து கொண்டேன் தங்களுடைய சகோதரர் மூத்தாகிவிட்டார் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வந்து மிகவும் அழுதார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்களுக்கு நீங்கள் சிரமத்தை தாங்கள் ஏற்படுத்தி விட்டீர்களே என்று அழுதார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை நாம் இங்கு பார்க்க வேண்டும். யாருக்கு என்ன தேவை,
இந்த பொருளை கொடுத்தால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குமா இருக்காதா, எந்த பொருளை கொடுத்தால் அவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும் என்று தேடி பார்த்து யோசித்து ஒவ்வொரு உதவிகளாக இயலாதவர்களுக்கு செய்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய மனிதநேயம். மனிதநேய பண்பாளர் என்று சொன்னால் சஹாபாக்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தடுத்த சஹாபாக்கள் ஹலீஃபாக்களை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு மனிதநேய பண்போடு நடந்து கொண்டார்கள். எனவே நாமும் மனிதநேய பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையானவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து வயோதிகர்களுக்கும் நமது மஹல்லாவில் இருக்கக்கூடிய உதவி பெண்களுக்கும் வசதியற்றோர்களுக்கும் என்ன தேவை இருக்கிறது, நம்மால் ஏதாவது முடிந்த ஒரு சின்ன உதவிகளை செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும்.